வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஒருங்கிணைந்த இந்தியா என்ற சர்தார் வல்லபாய் பட்டேலின் கனவை நனவாக்க அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பட்டேலின் 150வது பிறந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டங்களில் ஏராளமானோர் இன்று பங்கேற்றனர். மறைமலை நகரில் நவீன வாகன எஞ்சின் உற்பத்தி மையத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசு மற்றும் போர்டு நிறுவனத்திற்கிடையே இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது ஆண்டு சதய விழா கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட நாட்டு மக்கள் ஒருங்கிணைந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினத்தையொட்டி குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் இன்று உரையாற்றிய பிரதமர் ஒற்றுமை தின உறுதிமொழியை கோடிக்கணக்கானோர் இன்று ஏற்றிருப்பது நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான அடையாளம் என்றார். நாட்டு நலனுக்கு எதிரான எண்ணங்களை மக்கள் புறந்தள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள பிரதமர் இதுவே தற்போதைய தேவை என்றும் குறிப்பிட்டார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுதந்திரத்திற்கு பின்னர் 550 சமஸ்தானங்களை சர்தார் பட்டேல் ஒருங்கிணைத்து சாதனை படைத்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். நம் நாட்டின் ஆன்மீக கலாச்சாரத்தை எடுத்துரைத்த பிரதமர் பலதரப்பட்ட மொழிகளுடன் நம் நாடு ஒற்றுமையுடனும் வலுவுடனும் திகழ்வதாக பெருமிதம் வெளியிட்டார். அனைத்து மொழிகளையும் பாதுகாத்து முன்னெடுத்து செல்வதே அரசின் தலையாய பணி என்றும் அவர் குறிப்பிட்டார். வலுவான வளர்ச்சியடைந்த ஒருங்கிணைந்த இந்தியா என்ற சர்தார் பட்டேலின் கனவை நனவாக்க நாம் செயலாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக ஒற்றுமை சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பிரதமர் ஒற்றுமை தின உறுதிமொழியும் செய்து வைத்தார். எல்லை பாதுகாப்பு படையினர், மத்திய ரிசர்வ் காவல் படையினர், மாநில காவல் படையினர், தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் இந்நிகழ்வின் போது ஏற்றுக்கொண்டார். இந்திய விமானப்படையினரின் வீரத்தையும் துணிச்சலையும் பறைசாற்றும் வகையில் மூவர்ண சூரிய கிரண் வான் சாகச அணிவகுப்பையும் பிரதமர் பார்வையிட்டார். புதுடெல்லி பட்டேல் சவுக்கில் அமைந்துள்ள சர்தார் பட்டேலின் திருவுருவ சிலைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மலரஞ்சலி செலுத்தியதோடு தேச ஒற்றுமை தின வாழ்த்துக்களை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டார். தேசத்தை ஜனநாயக நாடாக ஒருங்கிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேச ஒற்றுமை தின ஓட்டத்தை டெல்லி மேஜர் தியான்சந்த் விளையாட்டரங்கில் இன்று துவக்கி வைத்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்த செய்தியில் தேசத்தை கட்டி எழுப்ப சர்தார் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது என்று கூறினார். நாடு முழுவதும் முதற்கட்ட ஒற்றுமை ஓட்டம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முனைப்புடன் ஒற்றுமை ஓட்டங்கள் நடைபெற்றன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் காவலர்கள் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்த ஓட்டத்தில் பங்கேற்றது உத்வேகம் அளிப்பதாக இதில் பங்கேற்ற காவலர்கள் தெரிவித்தனர். என்னோட பேர் எம்ஜே முகமது சபீர். 5 கிலோமீட்டர்ஸ்ல செகண்ட் பிளேஸ் அடிச்சிருக்கேன். ஜாதி மரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாருமே ஒண்ணா பயணிச்சதுல ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்குது. என் பேர் செல்வராணி. நம்மளோட எனர்ஜி நமக்குள்ள எவ்வளவு இருக்கு, ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல அவங்க சிச்சுவேஷனை பேஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்க இந்த இடத்த கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வர ரன்னிங்ஸ் கூட அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் சாரணியர் இயக்க மாணாக்கர், ரயில்வே பாதுகாப்பு படையினர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஒற்றுமை பாத யாத்திரையில் 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதோடு சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகைப்படத்திற்கு மலர் அஞ்சலியும் செலுத்தினர். பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் இன்று கையெழுத்திட்டன. அடுத்த 10 ஆண்டில் ராணுவ ஒத்துழைப்பிற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாகவும் இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே வலுவான பங்களிப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். மலேசிய தலைநகர் குவாலாலம்பூரில் அமெரிக்காவின் போர் பிரிவு அமைச்சர் திரு பெட்டே உடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வர்த்தகத்திற்கு இது இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கிடையிலான அரசியல் உறவுகள் வளர்ச்சி மேம்படுவதோடு ஒத்துழைப்பிலும் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதை இந்த ஒப்பந்தம் பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் கிராமப்புற குடிநீர் சேவையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கேற்ற சிறப்பு காணொலி கூட்டம் இன்று நடைபெற்றது. ஜல்சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் கழிவுநீர் அகற்றும் துறை சார்பிலான இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், குடிநீர் விநியோக இயக்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜல்ஜீவன் இயக்கத்தின் இயக்குநர் திரு கமல் கிஷோர், கிராமப்புற குடிநீர் இயக்கங்களை சிறப்பாக முன்னெடுத்து சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். குடிநீர் பற்றாக்குறைக்கான நீண்டகால தீர்வுகள், ஊரக இந்தியாவின் குடிநீர் சேவையை நிரந்தரமாக வலுப்படுத்துவதன் வழிமுறைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அடுத்த தலைமுறை வாகன எஞ்சின் உற்பத்தி மையத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசு மற்றும் போர்டு நிறுவனத்திற்கிடையே இன்று கையெழுத்தானது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தால் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3250 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த வாகன எஞ்சின் உற்பத்தி மையம் அமைய உள்ளது. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் போது போர்டு நிறுவனம் உறுதியளித்தபடி இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை சுகாதார நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று பேசிய அவர் 4755 டெங்கு கண்டறியும் ஆய்வகங்களில் இந்த ஆண்டு 2 லட்சம் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாக கூறினார். வடகிழக்கு பருவமழை தொடங்கி 15 நாட்களில் 16,000க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவ முகாம்கள் மூலம் 6 லட்சம் பேர் பயனடைந்ததாகவும் கூறினார். மாநிலம் முழுவதும் 2039 சுகாதார நிலையங்களில் நாய் மற்றும் பாம்பு கடிக்கு மருந்துகள் இருப்பில் உள்ளதாகவும் திரு மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிக்கும் பணிகள் வரும் 4ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் 17, 18 வயது பூர்த்தியடைந்தவர்களை வாக்காளர்களாக இணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறியுள்ளார். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல 7 தொகுதியில 2124 வாக்குச்சாவடிகள் இருக்குங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய முக்கியமான நோக்கம் ஒரே நபர் பல்வேறு தொகுதிகளில் அவருடைய வாக்காளரோட பெயராக பதிவு செய்திருந்தால் அந்த பெயர்களை நீக்குவதும், இறந்த வாக்காளர்கள் அவர்களுடைய பெயர்களை நீக்குவதும், ஏதாவது விடுபட்ட வாக்காளர்கள் இருந்தால் அதை சேர்க்கிறதுக்கான ஃபார்ம் 6+ டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடாக சென்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர் கொடுக்கறதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கு. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் நூலக அறிவுசார் மைய கட்டடப் பணிகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு செய்தார். பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வது, கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து அவர் கலந்து ஆலோசித்தார். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது ஆண்டு சதய விழா இன்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இவ்விழாவில் கருத்தரங்கம், கவியரங்கம், கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் இருந்து தப்பாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட ஆட்டங்களுடன் மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்தை நினைவு கூறும் வகையில் நாடக கலைஞர்களின் ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. நாளைய தினம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற கலை திருவிழாவில் 4000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வு தங்களுக்கு பெரிதும் மகிழ்ச்சி அளிப்பதாக மாணாக்கர் தெரிவித்தனர். மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் 1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 1 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒருங்கிணைந்த இந்தியா என்ற சர்தார் வல்லபாய் பட்டேலின் கனவை நனவாக்க அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பட்டேலின் 150வது பிறந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டங்களில் ஏராளமானோர் இன்று பங்கேற்றனர். மறைமலை நகரில் நவீன வாகன எஞ்சின் உற்பத்தி மையத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசு மற்றும் போர்டு நிறுவனத்திற்கிடையே இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது ஆண்டு சதய விழா கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.